உங்கள் வாழ்வை மகிழ்ச்சியாக மாற்றும் ஒரு அற்புதமான கதை. இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ஒரு அமைதியான அழகான கிராமம். அந்த கிராமத்தில் மாஸ்டர் லீ அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாஸ்டர் லீயே தேடி போவாங்க. அவங்க அதுக்கான தீர்வை கரெக்டாக சொல்லுவாங்க. மக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி தான் ஒரு நாள் மிஸ்டர் ஜான் அப்படின்றவங்க மாஸ்டர் லீயே தேடி போனாங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி மாஸ்டர் கேட்குறாங்க. மாஸ்டர், என் வாழ்க்கையில் ரொம்ப கவலையாகவும் ரொம்ப குழப்பமாகவும் பயமாகவும் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, என்னால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் மாஸ்டர் லீயிடம் சொல்கிறாங்க. மாஸ்டர் லீ உடனே சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் ஜான் ஆமாங்க மாஸ்டர், நான் டெய்லி என்னோடய வீட்டை நான் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோடய வீடை நான் க்ளீன் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மாஸ்டர் லீயும் அதே போல் தான் உங்கள் மனதையும் நீங்கள் தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜான் எப்படிங்க மாஸ்டர், மனதை எப்படி நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மாஸ்டர் லீ ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக அமைதியாக பரிசுத்தமாக இருக்குது. உடனே அவர் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த குளத்தில் போடுறாரு. அது உடனே ஃபுல்லாக கலங்களாக டர்ட்டியாக மாறிடுது. இதே போல் தான் நம்மளோட மனதையும் பயம், கோபம், எதிர்மறை எண்ணங்கள், கவலை இந்த மாதிரி சில விஷயங்களால் நம்ம மனசை பரிசுத்தம் இல்லாமல் வச்சுருக்குறோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக வச்சுக்கணும். நம்ம கவலை, கோபம் எதையுமே மனசில் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, மார்னிங் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒரு மெடிடேஷனாவோ இல்லை ப்ரேயர் பண்ணுறதாவோ இல்லை எக்ஸசைஸோ ஏதோ ஒரு வகையில் ஒரு 10 மினிட்ஸ் காலையில் அமைதியாக அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் அந்த எண்டிங்கும் கரெக்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கவலைகளை ஒரு பேப்பர்லேயோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நடந்த சந்தோஷமான தருணங்களை நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போது நம்ம அந்த மனசு ரொம்ப அமைதியாகவும் அந்த டே நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஹாப்பியாகவும் நமக்கு மாறும். அதே போல் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம நல்லது கெட்டது அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஆனால் எனி டைம் நமக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லி எனி டைம் எதிர்மறை எண்ணங்களோடய நம்ம இருக்கக்கூடாது. மனசை முடிஞ்சளவு நம்ம அமைதியாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் ஹிஸ்ட்ரி. அவர் எவ்வளவோ சாதனை புரிஞ்சிருக்காரு. அவர் எனி டைம் பார்த்திங்கன்னா புக்கு, ஃபார்முலா இந்த மாதிரி அவர் இருக்க மாட்டார். அவர் கொஞ்ச நேரம் நேச்சரோடு ஸ்பெண்ட் பண்ணுவார். டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் அவர் நேச்சரோடய ஸ்பெண்ட் பண்ணுவார். அதே போல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா வயலின். ஸோ அதை ப்ளே பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆல்டர்னேட்டிவாக அவர் பண்ணனால தான் அவரோட லட்சியத்தில் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடிஞ்சது. அவர் படிப்பு அந்த மாதிரி மட்டுமே இல்லை. அதே மாதிரி தான் நாமும் கொஞ்சம் நேரம் நம்ம இயற்கையோட ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு முகத்துக்கு மேக்கப் போடுறதுனாலையோ அதனால் மட்டும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக அமைஞ்சிடாது. நம்ம மனசையும் அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் நமக்காக ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இயற்கையோடு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களோடையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வாழ்க்கை எப்பயுமே ரொம்ப அமைதியாகவும் ஹாப்பியாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். நம்ம ஜஸ்ட்டு ஒர்க்கை மட்டும் நம்ம கண்டினியூஸாக பண்ணால் போதாது, நமக்கான டைமையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.